சிம்மம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் தலைமைத்தன்மை, தன்னம்பிக்கை, ஒளிமிகு குணத்திற்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த மாதம் உங்கள் வாழ்வில் பிரகாசிக்க உள்ள தருணங்களை பார்க்கலாம். டிசம்பர் மாத ராசி பலன் 2025 படி இந்த மாதம் உங்களுக்கு பல வழிகளில் நன்றாக இருக்கும். ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் கேதுவும் 7ஆம் வீட்டில் ராகுவும் பெயர்ச்சிப்பார். அதே நேரத்தில் சனி மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் தனது இருப்பை பதிவு செய்யும். மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் உங்களின் 4ஆம் வீட்டிலும் புதன் 3ஆம் வீட்டிலும் பெயர்ச்சிக்கிறார்கள். குரு தனது உச்ச ராசியான கடக ராசியில் மாத தொடக்கத்தில் 12வது வீட்டில் இருப்பார். ஆனால் 4ஆம் தேதி உங்கள் 11வது வீட்டிற்கு திரும்புவார். இது உங்கள் நிதி நிலையை பலப்படுத்தும். 8ஆம் வீட்டில் சனி இருப்பதால் சில செலவுகள் ஏற்படும். முதல் மற்றும் 7ஆம் வீடுகளில் கேது மற்றும் ராகுவின் தாக்கமும், 4வது வீட்டில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருப்பதால் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஆரோக்கியத்தில் முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். குடும்ப விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதி ஒப்பீட்டளவில் சாதகமாக இருக்கும். உழைக்கும் மக்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். வேலை மாற்றத்தில் வெற்றி பெறலாம். நல்ல வேலையும் கிடைக்கும். நிதிச் சவால்கள் ஓரளவு குறைந்து வரும். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரம் செய்பவர்கள் ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்து தங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்களுக்கு நல்ல மாதம் அமையும். வெளியூர் செல்லும் வாய்ப்பு உள்ளது. 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பகவான் 4ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்து 10ஆம் வீட்டை பார்ப்பார். 6ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் வீட்டின் மீது பார்வையை செலுத்துவார். அத்தகைய சூழ்நிலையில் பணியிடத்தில் உங்கள் மீது பணி அழுத்தம் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக முடிப்பீர்கள். திருமணமானவர்களுக்கு 7ஆம் வீட்டில் ராகுவும் மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனியும் 8ஆம் வீட்டில் இருப்பது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த வாழ்க்கையை தரும். வக்ரகுரு உங்கள் 7ஆம் வீட்டின் அதிபதி 4ஆம் வீட்டில் இருப்பதால் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சனி இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் இருப்பார். சனி 8ஆம் வீட்டில் இருப்பதால் ஒரு நபர் உடல் பிரச்சனைகளை புறக்கணிப்பதன் மூலம் நோய்கள் பிறக்க தன்னை அழைக்கிறார். எனவே அனைத்து பிரச்சனைகளையும் தவிர்க்க உங்கள் தினசரி வழக்கத்தை சரிசெய்து உடற்பயிற்சிகளை தவறாமல் செய்யுங்கள். பரிகாரம்: சனிக்கிழமையன்று முழு உளுந்தை தானம் செய்ய வேண்டும்.